அரசர் தான் அந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி. அவர் தான் வந்துட்டு உயர் நீதிமன்ற நீதிபதி மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும். நம்ம வந்து கரிகாலனோட வழக்கு பாக்குறோம் இல்லைங்களா, கரிகாலன் சின்ன பையனா இருக்கிறப்ப கூட அவர் தான் நீதிபதியா இருக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வருது. அதனால அவர் வந்து நரைமுடியை வச்சுட்டு வந்து தீர்ப்பு கொடுத்தார் அப்படின்னு நமக்கு வந்து வரலாறு இருக்கு. இன்னைக்கும் பல்வேறு நாடுகள்ல நீதிபதிகள் வந்து இந்த பொய்முடி பிக் விக்னு சொல்லுவாங்க, அந்த வைக்கிற வழக்கம் இருக்கு. ஏன்னா நீதிபதிக்கு என்ன வயசுன்னு வழக்கு தொடுக்கிறவனுக்கு தெரியக்கூடாது. வயசுல இளமையா இருந்தா என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்த சின்ன பையன் எப்படிப்பா வந்து தீர்ப்பு கொடுப்பான்னு நினைப்பாங்க. அப்ப அதே ஒரு சூழ்நிலை வந்து கரிகாலனுக்கு வந்தது. அப்போ வந்துட்டு நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலயிச்சை கல்லாமல் பாகம்படும் அப்படின்ட்டு நமக்கு பழைய இலக்கியங்கள் சொல்லுது இல்லைங்களா. அப்போ ஒரு அரசர் வந்து தலைமை நீதிபதியாகவும் இருக்கிறார். இப்ப கண்ணகியினுடைய வழக்கு வருது. வந்தோடனே அந்த வழக்கு வந்து 3 கட்டம் இருக்கும். ஒண்ணு வழக்கு தொடுக்கிறது, அடுத்தது வந்து தீர்ப்பு, 3ஆவதா தண்டனை. இப்ப தீர்ப்புனா ஒரு குற்றவாளி, ஆனா என்ன தண்டனைன்னு 4 அறிவிக்கிறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா. இதான் வழக்கினுடைய முறைமை. இப்ப கண்ணகி வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. தொடுக்கிறப்போ இந்த வழக்குக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறாரு. உடனே அவங்க வந்துட்டு அந்த சிலம்பை உடைச்சு காமிக்கிறாங்க. அப்ப உடைச்சு காக்கிறப்பதான் அந்த அரசனுக்கு தெரியுது, தன்னுடைய மகாராணியினுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த சிலம்புல தனது நாட்டை சேர்ந்த முத்து இல்ல, அந்நிய நாட்டை சேர்ந்த வேறொரு கல் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. முதல் விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, சுதேசிய சிந்தனை. ஒரு நாட்டோட அரசனா இருக்கிறப்ப அந்த நாட்டு பொருளை தானே பயன்படுத்தணும். பாண்டி நாட்டு மகாராணி, உலகம் முழுக்க பாண்டி நாட்டு முத்து இருக்கு, ஆனா மகாராணியோட காலில் பாண்டி நாட்டு முத்து இல்ல, அது அந்த அரசனுக்கு தெரிய வருது. இன்னொன்னு அவர் தவறாக தீர்ப்பு கொடுத்து விட்டார், அவருக்கு தெரிய வருது. அப்ப உடனே வந்துட்டு அந்த வழக்க பாக்குறாரு, ஆதாரத்தை கேட்கிறாரு. ஆதாரம் வந்த உடனே வந்துட்டு யானோ அரசன் யானே கல்வன் அப்படிங்கிறாரு. தீர்ப்பு அரசனே கிடையாது, கல்வன். தீர்ப்புக்கு அப்புறம் தண்டனை வரணும் இல்லைங்களா. கெடுக என் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விழுந்து செத்து போறாரு. அதற்கு பின்பாக கண்ணகி வந்து தெய்வமாக வந்து பேசுறப்ப அவங்களே சொல்றாங்க, தென்னவன் தீதிலன் யான் அவன் மகள் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல குறிப்பு இருக்கு. அப்போ எல்லாரும் தப்பு செய்வாங்க. அப்ப செஞ்ச தப்ப திருத்துறதுக்கு ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குன்னா அது வந்துட்டு பாண்டியரசர் நெடுஞ்செழியன் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு தேவை வந்துட்டு அது போன்ற அரசர்கள் தான். அரசர்கள்லாம் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்றது இல்லை, அதிகாரம் எல்லாம் உனக்கு பொறுப்பு இருக்கு. பொறுப்பை நீ தவறுனா நீ கொடுக்கக்கூடிய தண்டனை உனக்கும் வரும். இன்னைக்கு நிறைய சட்டங்கள் கொண்டு வராங்க. லோக்பால் கொண்டு வந்தா அதுல முதலமைச்சரை கொண்டு வரக்கூடாது, பிரதமரை கொண்டு வரக்கூடாது. நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதியத்தை நிறுத்துவாங்க. யார் நிறுத்துவாங்கன்னா சட்டசபையிலையும் நாடாளுமன்றத்திலையும் இருக்கிறவங்க நிறுத்துவாங்க. நிறுத்திவிட்டு அவங்களுக்கு இந்த ஓய்வூதியத்தை உயர்வு பண்ணிப்பாங்க. யாருக்குமே ஓய்வூதியம் வேணாம்ல, அப்போ உனக்கு மட்டும் அதுக்கு ஓய்வூதியம் வேணும். முதல் ஆளா நீ தானே ஓய்வூதியத்தை விட்டு தரணும், அதான முறை. ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக எதா இருந்தாலும் தன்கிட்ட இருந்து தொடங்க வேண்டும் என்று நினைத்த ஒரு அரசராக பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு காலகட்டத்துல தமிழக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து கண்ணகியினுடைய அந்த வழக்குரை அப்படிங்கிறது. சில பேர் கேட்டாங்க, இப்போ கண்ணகிக்கு வந்து நம்ம ஏன் வந்துட்டு ஒரு அழகான ஒரு சிலையை வடிவமைக்க கூடாது அப்படின்ட்டு. இதுல செய்தின்றது அழகுன்னு நம்ம எதை நினைக்கிறோம். சோழர் காலகட்டத்துல ராஜராஜன் காலகட்டம் வரைக்கும் சோழ மண்ணினுடைய மாபெரும் அழகனாக கொண்டாடப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயாலய சோழன். விஜயாலய சோழனுக்கு என்ன அழகு? இப்ப சொல்றாங்கல்ல, தலைவர் வந்து டோப்பா அழகா வச்சிருப்பாரு, கருப்பு கண்ணாடி அழகா போடுவாரு. அந்த மாதிரி விஜயாலய சோழன் ஏதாவது போட்டுட்டு தெரிஞ்சாரா? யாருன்னா அவர் என்ன நாடக நடிகர் அதெல்லாம் போட்டு தெரியறதுக்கு? விஜயாலய சோழனுக்கு என்ன தெரியுமா அழகு? அவர் வந்துட்டு வாழ்நாள் முழுக்க போரிட்டார். ஏன்னா சங்க காலத்துக்கு பின்னாடி குறுநில மன்னர்கள் ஆயிட்டாங்க சோழர்கள். அவங்க மீண்டும் பேரரசர்களா மாறணும்னா அவங்க போர்களில் ஜெயிக்கணும். கிடைக்கிற எல்லா பொருளையும் போரிட்டார். அவருடைய கடைசி கட்டத்துல அவர் பையன் ஆதித்தன் போரிட்டு இருக்காரு. அவர் தூரத்துல இருந்து பாக்குறாரு, வயசாயிட்டு 80 வயசுக்கு மேல பலாக்கில் உட்கார்ந்து இருக்கிறாரு, நடக்க முடியாது. அந்த போர் வந்து தோக்குற மாதிரி இருக்கு சோழ படை. ஐயோ தோக்குற மாதிரி இருக்கே, நான் அந்த போர்க்களத்துக்கு போகணுமேன்றாரு. ஐயா பல்லக்குல போர்க்களத்துக்கு போக முடியாது, குதிரையில தான் போக முடியும்ன்றாங்க. அப்ப என்ன பண்ணுங்கன்றோம்னா 2 குதிரையை நிப்பாட்டி 2 குதிரையில வீரர்கள் இருந்து இந்த குதிரையில ஒரு கால் அந்த குதிரையில ஒரு கால்னு வச்சுக்கிட்டு ஒரு 80 வயசுக்கு மேற்பட்ட ஒரு கிழமை 2 கையிலையும் வாழை சுழட்டிட்டு போர்க்களத்துக்கு வர்றான். பார்த்தோன்னா அங்க இருந்த அத்தனை சோழ படையும் எழுந்தது. அப்படியே அப்படி விஜயாலய சோழனுடைய வெற்றியால் உருவானதுதான் பிற்கால சோழ பேரரசு. விஜயாலய சோழன் இல்லாட்டி ராஜராஜன் கிடையாது, ராஜேந்திரன் கிடையாது. அந்த விஜயாலய சோழனுக்கு எது தெரியுமா அழகு? அவருடைய புண்கள். ஒவ்வொரு போரிலும் அவர் வாங்கிய புண்கள் தான் அவருக்கு வந்து அழகு. அது சொல்லுவாங்க, 96 விழுப்புண்களை ஆபரணங்களாக தரித்த விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெருமை. அப்ப நம்முடைய மரபுல நம்முடைய இனத்துல எது பெருமை அப்படின்னா புண் பெருமை. ஒரு போர்க்களத்துக்கு ஒருத்தவன் போயிட்டு வர்றான், ஒரு உறுப்பு வந்து அவனுக்கு இல்லாம போகுது, அந்த இல்லாம போன உறுப்பு தான் அவனுடைய அழகு இல்லையா? அப்போ ஒரு பெண் நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு உறுப்பு குறையுது அப்படின்னா அது அழகின்மை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழர்களா இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க, அது நம்முடைய மரபுலயே இல்லையே.
இது என்னன்னா, நம்ம ரொம்ப பழமையான கோயில்களில் இருக்கக்கூடிய பழமையான திருமேனிகளை பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆகம விதிக்கு உட்படாததாக தான் இருக்கும். மதுரை இப்போ நீங்க எல்லா கோயிலையும் போய் பாருங்க, அம்மன் வந்து 2 காலையும் அப்படியே சரிசமமா வச்சுதான் நின்றுட்டு இருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில போய் பாருங்க, ஒரு காலத்துக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. அப்ப ஆகம விதின்றது நீ பின்னாடி எழுதுற. எங்களுடைய கோயில், எங்களுடைய முன்னோர், அவங்களுடைய சிலைகள்ங்கிறது ஏற்கனவே இருக்கு. அப்ப இதற்கு ஏற்பதான் உன்னுடைய ஆகம விதி இருக்கணுமே தவிர உனக்கு ஏற்ப நாங்க எங்க மூலவர் சிலைகள்லாம் மாத்திக்க முடியாது இல்லையா? நாம அதை சொல்றது இல்லை. சொல்லிட்டாங்களா, அது வந்து இந்த ஜீர்ணோத்தாரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மொத்தத்தையும் இடிச்சு விட்டு புதுசா ஒண்ணு கட்டிடுவானுங்க. கட்டிட்டு அப்ப எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவன் பேரை போட்டு பண்ணுங்க. அவனுக்கு தான் வந்து அந்த வழிபாட்டை தொடங்கி வச்ச மாதிரி வச்சுட்டு தலபுராணம்னு ஒண்ணு இருக்கு. இருக்கிறதுலே கேவலமான பொய்யான கதைகள்லாம் எழுதி அந்த கோயில் தலையில கட்டிடுறது. இன்னைக்கு வந்து நம்முடைய வரலாறு பெரிய அளவுல அழியறதுக்கு காரணம் நம்முடைய கடவுள்களை நாம ஏன் வணங்குறோன்ற தொடர்பையே நம்ம தொலைச்சிட்டது தான். கண்ணகி வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கடவுள் கிடையாது, கேரளாவில் பெரிய கடவுள். இன்னும் சொல்லணும்னா தமிழர்களுக்கு மாபெரும் எதிரிகளாக இருக்கக்கூடிய சிங்களர்கள் வந்து வணங்கக்கூடிய பத்தினி தெய்வம் வந்து கண்ணகி தான். இப்ப கேரளாவில் போய் கேட்டீங்கன்னா கண்ணகின்ற பேர் இருக்காது, பகவதின்ற பேர் இருக்கும். இருந்தாலும் அவங்க கும்பிடுற அந்த பகவதி தான் கண்ணகின்றதுக்கான ஆதாரம் என்ன தெரியுமா? அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள்ல மட்டும் வழக்குறை அப்படின்னு ஒரு விழா நடத்துவாங்க. கண்ணகி வழக்குறை காதை இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பெண் வந்துட்டு அரசிட்ட வழக்கு தொடுக்கிறாங்கன்ற அந்த காதையை தான் வந்துட்டு வழக்குறைன்னு நடத்துவாங்க. உங்க அம்மனோட பேர் என்னன்னு கேட்டா ஒற்றை முளைச்சி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நாகரிகம் கருதி ஒரு சிலையை வச்சுட்டு இதான் எங்க கண்ணகின்னு சொன்னா எப்படி நம்புவாங்க? இது எல்லாத்துக்கும் மேலேயும் கேட்கிறேன், மேலாடை அணியணும் பெண்கள், பெண்களுடைய மானம்ங்கிறது மேலாடையில தான் இருக்குன்ற கருத்தியலே ஒரு 16வது நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்த கருத்தியல் தான். நம்ம கோயில்ல போய் பாக்குறோம், எந்த அம்மன் சிலையாவது ஆடையோட வடிவமைக்கப்பட்டிருக்கா? தொன்மையான கோயில்கள் எல்லாரும் போயிருக்கோம் இல்லைங்களா? இவ்வளவு ஏன் சோழர்களுடைய ராஜமாதா செம்பியன் மாதேவியார் எல்லாருக்கும் தெரியும் அவங்க எவ்வளவு பெரியவங்கன்னு. அந்த செம்பியன் மாதேவியார் சிலை வந்துட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருக்கு. அந்த சிலையில மேலாடை இல்லையே. ஏன்னா கோயிலுக்கு போறப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மேலாடை அணியாமல் செல்லக்கூடிய மரபுன்றது தமிழர்களுக்கு ரொம்ப காலம் இருந்திருக்கு. ரொம்ப பின்னாடிதான் மேலாடை அணிகிறதுங்கிற வழக்கம் வந்தது. அதற்கு முன்பாக வாழ்ந்தவங்க கண்ணகி. அப்ப அவங்களுடைய ஆடை இப்படிதான் இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம சமகாலத்துல ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணுடைய ஆடையை திருத்துறதே நாகரிக குறைவான செயல், பிற்போக்கான செயல்னு சொல்லிக்கிட்டு நம்ம 2400 ஆண்டுக்கு முன்னாடி இந்த கண்ணகியோட ஆடையை போய் திருத்துறோம்னா நம்மளாம் உருப்பிடுவோமா? அப்ப எது நாகரிகம் எது அழகுன்றது நம்முடைய மரபுல இருந்து வரணும். ஒரு காலகட்டத்துல துருக்கி வந்துட்டு தன்னாட்சி பெற்ற நாடாக இருக்கிறப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம வந்துட்டு ஆங்கில மொழியை பேச ஆரம்பிப்போம் அப்படின்றாங்க. துருக்கிய அதிபர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நம்ம துருக்கிய மொழி ஆட்சி மொழியாக்கி அதை வளர்ப்போம் அப்படின்றாரு. எதுக்குங்க துருக்கிய மொழியை போய் ஆட்சி மொழியாக்குறீங்க? துருக்கிய மொழி வந்து நளினம் இல்லாத மொழி, அழகு இல்லாத மொழி, இலக்கியம் இல்லாத மொழி, இலக்கணம் இல்லாத மொழி அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கதை சொல்றாரு. எங்க அம்மா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்க மாட்டாங்க, யாரும் அவங்கள பார்த்து பேரழகிலாம் சொன்னது கிடையாது, பெரிய அறிவாளி கிடையாது, பெருசா படிச்சவங்க கிடையாது, அதுக்காக இதெல்லாம் இருக்கிற ஒரு அழகான பொண்ணை போய் நான் அம்மான்னு கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா? அப்ப நம்முடைய மரபு என்னவோ அதை வந்துட்டு அழகு இல்லை, அது அழகு இல்லைன்னு சொல்றதுக்கான அதிகாரம் எந்த ஒரு நாய்க்கும் கிடையாது. எந்த ஒரு நாய்க்கும் நம்முடைய மரபை வந்துட்டு அளவீடு செய்யக்கூடிய அதிகாரம் கிடையாது. அவங்க இந்த நாய்களை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வச்சிருந்தோம்னா நம்முடைய மரபை பார்த்து நாமளே வைக்கப்படுற நிலைமைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்ப கண்ணகி வழிபாடு என்பது 2400 ஆண்டுகளாக உலகம் முழுக்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து காந்தாரான்னு ஒரு படம் கர்நாடகாவில் வந்தது இல்லைங்களா? இந்த காந்தாரா படத்துல வந்தீங்கன்னா அது வந்து ஒரு தெய்யம்னு ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. இந்த தெய்யன்ற ஆட்டம் எங்கேடா போச்சுன்னு பார்த்தா கேரளால இருந்து போயிருக்கு. கேரளாவில் தெய்யம்னு என்னடா ஆட்டம்னா தெய்யம் கிடையாது, தெய்வம். சொல்றீங்களா? வம்ப பெருந்தெய்வம். கண்ணகியுடைய பேர் சிலப்பதிகாரத்துல புதுசா ஒரு தெய்வம் வந்திருக்கு. வம்பன்னா புதுசா வந்ததுக்கு வம்பன்னு சொல்லுவாங்க. புதுசா வந்த பெருந்தெய்வம்ன்றாங்க மதுரையில் இருக்க மக்கள் எல்லாம் கண்ணகியை பார்த்து. அந்த வம்ப பெருந்தெய்வம் வர்றப்போ அவங்களுக்காக ஒரு ஆட்டம் போடுறாங்க, அது தெய்வ ஆட்டம்னு மாறுது. கேரளாவுக்குள்ள இந்த கண்ணகி வழிபாடு போடுறப்போ அவன் தெய்வம்னு வாயில நுழையல, அவன் தெய்யம்ன்றான். சிங்களத்துக்கு அந்த போறப்போ அவனுக்கு தெய்யமும் நுழையல, அவன் தெய்யோ அப்படின்றான். அப்போ இந்த காந்தாரா படத்துல வந்துட்டு ஆடுறாங்கல்ல, யாரோட ஆட்டம்? கண்ணகி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. கண்ணகி ஆட்டத்தை கர்நாடகாவில் ஆடி இந்தியா முழுக்க 1000 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு அது வந்து கண்ணகியோட ஆட்டம்னே தெரியல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவலம் சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்முடைய வரலாற்று நம்முடைய மரபுல எது இருக்கோ அதை நாம வழிபடணும், அதை நம்ம கை கொள்ளணும். அதை நம்ம செய்யலை அப்படின்னா அந்நியர்கள் அதை எடுத்துக்குவாங்க. அதை எடுத்துக்கிட்டவங்க நாளைக்கு நம்மளையும் ஆட்சி செய்வாங்க. இப்ப திராவிடம் வந்து தமிழர்களை மட்டம் தட்டுறதுக்கு என்ன காரணம்? அவங்க கிட்ட பேரரசரே கிடையாது, நம்ம கிட்ட பேரரசர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்டக்க இலக்கியம் கிடையாது, நம்ம கிட்ட இலக்கியம் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட இலக்கணம் கிடையாது, சமஸ்கிருதத்துக்கு ஒரு குத்துமதிப்பான இலக்கணம் இருக்கு, அதை வச்சுதான் வந்து தெலுங்கு இலக்கணம் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு நல்ல இலக்கணம் இருக்கு. ஆனா நாமளே அவங்கள ஓட்டு போட்டு முதலமைச்சரா வச்சாலும் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையேன்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு குறுகுறுன்னு இருக்கு இல்லைங்களா?
அப்ப நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் கொடுத்து அனுப்பினாலும் கூட, இதெல்லாம் பத்தி நம்ம கவலையே படலன்னா கூட, நம்ம யாருன்றதை நாமளே மறந்தாலும் கூட, நாம் யார் என்பதை நமது எதிரிகள் ஒருபோதும் மறக்க போவது இல்லை. நீங்க சிங்கமா பிறந்துட்டீங்க, நான் ஆடுன்னு நம்பிட்டு ஆட்டுக்கொட்டையிலே போய் உட்காந்துக்கலாம். ஆனா ஆடு மேய்க்கிறவன் வந்தான்னா சிங்கம் கடிக்க வந்திருக்குன்னு நினைச்சு கழுத்தெடுத்து போட்டுரும். நடக்குது இல்லைங்களா? அப்ப நாம் யாராக பிறந்திருக்கிறோம், நம்முடைய பண்பாடு என்ன, நம்முடைய வரலாறு என்ன, அதை நாம முதல்ல ஏத்துக்கிட்டு அதனுடைய வழி நடக்கணும். அதற்கான சில காரியங்களை வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாக இப்பதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாம தொடங்கி இருக்கிறோம். இப்போ மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஊர் இருக்குன்னா அந்த சின்ன ஊர்ல ஒரு அருங்காட்சியகம், அந்த அருங்காட்சியகத்துக்கு பக்கத்துல அந்த அந்த அருங்காட்சியகம் பத்தின புத்தகம், அந்த அருங்காட்சியகம் பத்தின கலைப்பொருள், அந்த அருங்காட்சியகத்துடைய மேப்பு எல்லாமே வச்சிருப்பாங்க, விற்பனைக்கு வச்சிருப்பாங்க. அமெரிக்காவில் வந்து போய் பார்க்குறோம், செவ்விந்தியர்கள் வந்துட்டு இப்போ நம்ம ஊர்ல அம்மி அரைக்கிற மாதிரி இங்கே குழியை வெட்டி அரைச்சிருக்காங்க. அம்மியை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தெரியல அவங்களுக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாறையை வச்சு குடஞ்சி அம்மி அங்கேயே இருக்கு, நீங்க வீட்டிலேருந்து வந்து அரைச்சிட்டு போகணும். அந்த அரைக்கிற கல் இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து 250 கிலோமீட்டர் போனோம். போய் அரைக்கிற இடத்த பார்த்துட்டு போனா அங்க வந்து செவ்விந்தியர்கள் வச்சிருந்த பொருட்கள் என்னென்ன, அந்த ஓவியம் என்னென்ன, புகைப்படம் என்னென்ன, புத்தகம் என்னென்ன எல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு ஐயா மணியரசன் ஐயாவும் கூட வந்திருந்தாங்க, நாங்கெல்லாம் வாங்கிட்டு போனோம். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா அந்த நினைவு பொருள்கள்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க பெருவுடையாரை நினைவுபடுத்துற மாதிரி ஒரு நல்ல பொருள் நமக்கு கிடையாது. அப்ப நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்ற அந்த அந்த நினைவை நாம எதன் மூலமாக கடத்த போகிறோம்? இதே நீங்க போய் பாத்தீங்கன்னா, இவங்க மாநாடு போடுறப்போ, திராவிடர் கழகமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ மாநாடு போடுறப்ப நினைவு பொருள்லாம் சரியா வச்சிருக்கீங்கல்ல, உங்க புத்தகம் நீங்களே அடிச்சு நீங்களே கொடுத்துக்கிறீங்கல்ல, கொடி வச்சுக்கிறீங்கல்ல, சின்ன சின்ன சிலைகள்லாம் செஞ்சு நீங்களே கொடுத்துக்கிறீங்கல்ல, பேனாவில் அவங்க உருவம் பொறிச்சுக்கிறீங்கல்ல. அப்ப தமிழர்களுக்கு ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றீங்க? ஏன்னா இந்த நினைவாகவே இல்லாமல் அழிந்து போகணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்ப ஏன்னா அந்த நினைவு கூட உங்களுக்கு அச்சத்தை கொடுக்குது. ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா மீண்டும் அந்த பெருமிதம் உங்களுக்கு வந்துடும். அப்ப அந்நியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எப்படியும் ஓட்டு போடுவான். பாண்டியன் நெடுஞ்செழியன்கிற நீதி தவறுனத்துக்காக தனது உயிரை விட்ட ஒரு அரசர். சிலப்பதிகாரத்துல சொல்லுவாங்க, செல்லுயிர் நிமிர்த்து செங்கோல் ஆக்கியதும்பாங்க. ஒரு செங்கோல் தாழ்ந்துட்டுன்னா உயிரை கொடுத்து அந்த செங்கோலை நிமிர்த்தினான்னு அப்படிம்பாங்க. இங்க செங்கோல் வந்துட்டு 365 நாளும் கீழே கிடக்குது. அப்படி இருக்கிறப்ப அவரை நாம வந்து அரசர்னு கூப்பிட்ட வாயால இவர் அரசர்னு கூப்பிடுவோமா? மானமும் அறிவு இருந்தா அது நடக்குமா? நடக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வரலாற்று மேல மண்ணள்ளி போடு. கரிகால சோழன் ஒரு அரசர் இருந்தாரு, இமயமலை வரைக்கும் படையெடுத்தாரு அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே தேங்கி கிடக்குறோம்? தமிழ்நாடு அதனுடைய எல்லைகளை இழந்துகிட்டு இருக்குது, தன்னுடைய ஆறுகளை இழந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தோண்டிடுமன்றப்போ, அப்ப கரிகாலன்லாம் கற்பனைன்னு சொல்லு. கண்ணகின்ற ஒரு பெண் தெய்வம் இருந்தாங்க, தனது கணவனுக்கு அநீதி நிகழ்ந்த பொழுது தட்டி கேட்டாங்கன்ற ஒரு செய்தி வந்துச்சுன்னா, இன்னைக்கு இப்ப இருக்க புள்ளி வரப்படி இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில கனிமொழி அவர்கள் சொன்ன தகவல், இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, விதவைகள் உபயம் தமிழ்நாடு டாஸ்மார்க், இது அவங்க தான் சொன்னாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ அந்த இளம் விதவைகளோட மனைவிகள்லாம் கண்ணகி மாதிரி காலில் செருப்பு எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த ஆட்சி நிலைக்குமா? தேர்தல் முடிஞ்ச பின்னாடி ஒரு ஊர்ல முறைகேடாக இருந்த இந்த மதுபான கடையை பெண்களை அடிச்சு உடச்சு கொளுத்திருக்காங்க இல்லைங்களா? அப்ப அந்த கண்ணகிக்கு செலவு வைக்கிறப்போ அவங்களுக்கு அது உறுத்தும்ல, ஐயோ இந்த மாதிரி மக்கள் வந்துட போறாங்களே அப்படின்ட்டு. அப்போ இவர்கள் இது செய்வதற்கு விரும்பவில்லை, இல்லை செய்வதற்கு பயப்படுகிறார்கள். தமிழினம் ஒரு மானம் உள்ள சூடு சொரணை உள்ள இனமாக மீண்டும் வந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். அவர்கள் எதற்காக பயப்படுகிறார்களோ அதை முழுவதுமாக நடத்தி காட்ட வேண்டிய வேலைதான் தமிழர்களுக்கு இன்னைக்கு தலையாய வேலை. ஒரு நாயை வந்து பார்த்து நீ பயப்படுறன்னா சரி, நாயோட படத்தையே பார்த்து நீ பயப்படுறனா சரியானு இறை என்பவர்கள் ஒரு நூலில் எழுதியிருப்பார். ஒரு படம், ஒரு சிலை, ஒரு கருத்தியல் உன்னை தூங்காமல் வைக்கிறது என்றால் நீ எவ்வளவு பெரிய கோழையா இருப்ப இல்லைங்களா? அந்த கோழைகள் எது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அது நடக்கணும்னா தமிழர்கள் தங்கள் குழந்தைகளிடம் அடுத்த தலைமுறையிடம் தங்களை வரலாறு பேசுங்க. இது கண்ணகி வாழ்ந்த மன்னன் பேசுங்க, பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்த மன்னன் பேசுங்க, பொற்கை பாண்டியன்கிற ஒரு அரசர், அவர் வந்துட்டு ஒரு சாமானிய பெண் மேல வந்து பழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தனது கையை தானே அறுத்து போட்ட மண் அப்படின்னு பேசுங்க. ஏலாளன்கிற ஒரு அரசன் ஒரு பசுவோட கன்று மேல தன் பெத்த பையன் வந்துட்டு தேரை ஏத்திட்டான்னு அறிஞ்ச உடனே அதே தண்டனையை தான் பெத்த பையனுக்கும் கொடுத்தாங்க. கலைஞர் கருணாநிதிகளுடைய காலகட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் என்னென்னலாம் பண்ணாரு, விக்கிலீக்ஸ் வரைக்கும் போயிருக்கு இல்லைங்களா? ஏதாவது ஒரு பண்ணாரா? கிடையாது. முத்து அவர்கள் என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ தமிழ் மன்னர்கள் என்ன பண்ணாங்க, தான் ஒரு தகுதி குறைவான பையனை பெத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலோ, தனது மகன் ஒரு தகுதி குறைவான காரியத்தை செஞ்சுட்டான்னு தெரிஞ்சாலும் அதற்கு மகனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தண்டனை கொடுத்தாங்கன்ற ஒரு வரலாறு நமக்கு இருக்குல்ல. இந்த வரலாறை வந்து கொண்டு போய் சேருங்க. அப்படி சேர்த்தால்தான் நாளைய சமூகமாவது குறைந்தபட்ச ஒரு அறத்தோட வரும். இல்லைன்னா இப்ப திராவிடம் சொல்றதுதான் அறம்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று சொல்றாங்க, என்னடா அது புதுசா இருக்கே அப்படின்னு கேட்டா எங்க ஐயா அப்பவே சொல்லிட்டாங்க, அதனால நாங்க அதை பின்பற்றுறோம் அப்படின்றாங்க. இப்ப அவங்க ஐயா சொல்றதெல்லாம் பின்பற்றுறதுக்கு நம்ம ஆட்களா? அவங்க ஐயா வந்துட்டு ரொம்ப முற்போக்கான ஒரு ஆளாம்,
அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் தொகை வந்துட்டு அதிகரிச்சிருச்சு, பெண்கள் வந்து அடிமைப்பட்டுட்டாங்க, அதனால பெண்கள் வந்துட்டு கருப்பை எல்லாம் அறுத்தெறியணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வெசக்டமின்னு ஒன்று இருக்குங்க. ஆண்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யாமல் இருக்கிறதுக்கான அறுவை சிகிச்சை ஐயா காலத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சிருக்காங்க. ஏதாவது போய் பண்ணிக்க வேண்டியது தானே, மக்கள் தொகையும் குறைஞ்சிருக்கும், நீங்களும் கொஞ்சம் மானத்தோட வாழ்ந்துருக்கலாம் இல்லைங்களா? அப்போ யாருக்கு நீ அறிவுரை பண்ற? பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா ஆண்களுக்கு அறிவுரை பண்ண. ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது, பாதிக்கப்படுறவன் இருக்கிறான், பாதிக்கப்படுறவன்ட்டே போயிட்டு அறிவுரை பண்ணனா நீ அயோக்கியனா இல்லையா? ஆண்கள் பாலியல் தொழில் செய்தார்கள், செய்தியோ அழகிகள் கைதுன்னு ஒரு கவிதை வந்துச்சு. நம்ம என்னைக்காவது ஒரு இடத்துல ஆண்கள் கைது போடுறோமா? அழகன்கள் கைது வருதா? வரமாட்டாங்குது இல்ல. அப்ப நீ திருப்பி என்ன சொல்ற? பெண்கள் தான் காரணம்னு தானே சொல்ற இன்னைக்கு வரைக்கும். அப்ப இந்த பிற்போக்கான கேவலமான சிந்தனைக்கு உங்க வைக்கிற பேரு முற்போக்கு. அப்ப உண்மையான முற்போக்குன்னு ஒண்ணு இந்த நிலத்துல இருந்தது இல்லைங்களா? அந்த முற்போக்கு என்னன்றதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு பெண், வெளி உலகம் தெரியாத ஒரு பெண், சின்ன வயதிலே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு கணவர் வந்து பிரிஞ்ச நிலைமையில கணவர் என்னைக்காவது வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெண், ஒரு நாள் கணவர் வர்றாரு, நம்ம இன்னொரு ஊருக்கு போயிடலான்னு கூட்டு போறாரு. அந்த பெண் அந்த ஊர்ல, இன்னொரு அந்நிய ஊர்ல தனது கணவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நேராக அரசனுடைய அரண்மனைக்கு போய் வாதாடி தனது தரப்பை நிறுவி அரசனுக்கு தண்டனை பெற்று கொடுத்து இந்த நிலத்துல வந்து தெய்வமா மாறி நின்னாங்கன்னு இருக்குது இல்லைங்களா? இதுதான் முற்போக்கு. இந்த முற்போக்கு தான் இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு முற்போக்கு. அந்த முற்போக்கு தான் இந்த மண்ணுக்கு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முற்போக்கு. அப்ப அந்த முற்போக்கை நாம வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு கண்ணகி வழிபாட்டை நம்ம பெரிய அளவில் கொண்டு போகணும். இப்போ கண்ணகி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க கண்ணகி கோயிலில் விழா நடத்துறதுக்கு கேரள அரசனுடைய அனுமதி வேணும்னு முதல்ல திராவிட இயக்கம் தான் கடிதம் எழுதிச்சு. தமிழ்நாட்டில் நீ விழா எடுத்ததுக்கு எதுக்கு கேரளா கிட்ட அனுமதி கேட்குற? ஏன்னா இவங்க நடத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இவங்க நம்முடைய மரபை, நம்முடைய மண்ணை, நம்முடைய பண்பாட்டை வந்து தூக்கி அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. திருவண்ணாமலையை வந்து திருப்பதியா மாற்றணும். இன்னும் சொல்லணும்னா திருப்பரங்குன்றத்துல எம்எல்ஏ பேசுறாரு, வேட்பாளர் பேசுறாரு, திமுக வேட்பாளர், திருப்பரங்குன்றத்தை திருப்பதியாக மாற்றுவோம். ஏன் மாற்றணும்? எதுக்கு மாற்றணும்? திருப்பதியை தாண்டா திருப்பரங்குன்றமா மாற்றணும். திருப்பதி தான் எங்களுடைய இடம் இல்லைங்களா? திருப்பதியில் இருக்கிற கோயில் வந்து எங்களுடைய கோவில். அங்கே இருக்கிறதெல்லாம் தமிழ் கல்வெட்டு, பழமையான கல்வெட்டெல்லாம் தமிழ் கல்வெட்டு. ஒரு காலகட்டத்தில் திருப்பதி கோயில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தோசை படின்றாங்க. பெருமாளுக்கு லட்டு கொடுத்ததா ஒரு கல்வெட்டு கிடையாது. நானே திருப்பதி கல்வெட்டெல்லாம் படிச்சு பார்த்தேன். தோசை தான் வந்து வச்சு படைச்சிருக்கிறாங்க. எங்க ஊர்ல இருக்கிற தோசையை சாப்பிட்டுட்டு கிடந்த திருப்பதி சாமியை நீ பெருமாளாக்கி அவர் அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு அம்மா பெருசுக்கு ஒரு நாமத்தை போட்டு அவருக்கு ஒரு லட்டு கொடுத்து அந்த லட்டுல நெய்யின்னு சொல்லி வேற எதவே கலந்துட்டாங்கன்ட்டு இப்போ ஒரு புகார் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த சீரழிவுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கோயிலுக்கு வந்துட்டு இல்லைங்க இது உங்க கோயில்ல எங்க கோயில்னு ஒருத்தன் வர்றப்போ நம்ம துரத்தாம விடுறோம்ல, இது என் கோயில்ரா என்னுடைய பண்பாடுறான்னு துரத்தாம விடுறோம்ல. திருப்பதி பகுதியில பெண் குழந்தைகள் பிறந்தால் இன்னைக்கு வரைக்கும் வள்ளின்னு தான் பேர் வைக்கிறாங்க. நீங்க ஆதாரத்துக்கு எங்கேயுமே போக வேணாம். புஷ்பான்னு ஒரு படம் தெலுங்குல எடுத்தாங்கல்ல, கதாநாயகி பேர் என்ன? எந்த இடத்துல இருக்காங்க? திருப்பதி மலைப்பகுதியில் இருக்கிறாங்க. அப்ப இருக்கிறது பெருமாள் கோயில்னா லட்சுமி தாண்டா நீ பேர் வைக்கணும், கேட்கணும்ல. அதான பகுத்தறிவு. அந்த அறிவு நமக்கு எங்க போச்சு? அப்ப இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% கண்ணகி கோயில் வந்து மாரியம்மன் கோயிலா மாறிட்டு, அதுல ஒரு 50% கோயில்ல ரேணுகா தேவி அம்மன் அப்படிங்கிற ஒரு பிராமண பெண் தான் அங்க இருக்கிற தெய்வம்னு புராணம் எழுதிட்டாங்க. நீங்க தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலுக்கு போற வழியில இருக்கிற மாரியம்மன் கோயிலே அதான் எழுதி போட்டுருக்காங்க, ரேணுகா தேவி அம்மன் கோயில் அப்படின்னு மாத்திட்டாங்க. நான் போறப்ப மாரியம்மன் கோயில், என் பையன் போறப்ப அது ரேணுகா தேவி அம்மன் கோயில். நான் போறப்ப அங்க வந்துட்டு நாங்கெல்லாம் அந்த கறி விருந்து வச்சுக்கிட்டு இருப்போம் கோயிலுக்கு. இன்னைக்கு வந்து கறி எல்லாம் வேணாமே, வெள்ளிக்கிழமை கொஞ்சம் விரதம் இருந்துட்டு வரீங்களா அப்படின்றானுங்க. அப்ப இன்னும் நம்ம தாமதித்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே இழந்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கண்ணகி வழிபாட்டையும் இந்த வழிபாட்டின் சின்னங்களையும் நம்ம கை கொள்வது என்பது காலத்தினுடைய கட்டாயம். இந்த கட்டாயங்கள்லாம் உணர்ந்து அதற்கு வந்து நம்மளால முடிந்த ஒரு குறைந்தபட்சமான ஒரு ஆதரவையாவது நம்ம கொடுக்கணும். கவிக்கு அப்துல் ரஹ்மான் வந்துட்டு மரம் வளர்ப்போன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அதுல மரம் நடுறதுக்கு எல்லா பலனையும் சொல்லி கடைசியா சொல்லுவாரு, என்றைக்காவது உங்களுக்கு சூடு சொரணை வந்தால் அப்பொழுது அடித்துக்கொள்ள தடி தேவைப்படும், அதற்காகவாவது மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய கடைசி வாய்ப்பு. அப்படி இருக்கிறப்போ அவங்கள தனி நபர்களாக விடாம அவங்க கூட சேர்ந்து நம்ம என்ன செயல் செய்ய முடியும் அப்படின்னு பாருங்க. நன்றி.